எப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு மசோதா தாக்கல் பண்றது முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கு. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வரணும். அது வந்த பிறகுதான் அதை டிபேட் பண்ணணும். அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன சட்டமன்றத்துல இருந்து மார்ஷல் வச்சு வெளியேற்ற சம்பவம் கூட நடந்தது. ஏன்னா நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் காஞ்சி பெரியவர் கைது பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கேன். ஆனா அதை எடுத்துக்காம அன்றைய முதலமைச்சர் அவர்கள் 110 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சபாநாயகர் சொன்னார். 110 ஸ்டேட்மெண்ட்டை டிபேட் பண்ண முடியாது. நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்னால் அதில் பேச முடியும். அதனால இது முறைகேடாக அரசாங்கம் நடந்தது அப்படிங்கிறதுனால நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்தினதுக்காக அவங்க மார்ஷல் வச்சு என்னை வெளியேற்றிருக்காங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிற மாதிரி எதிர்கட்சிகள் நடந்து கொண்டதில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா சசி தரூர் கூட சொல்றாரு, நான் பிளக்கார்டே இது வரைக்கும் கொண்டு வந்ததில்லை. ஆனால் இப்போ அவங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா அது பற்றி விசாரிக்க கமிட்டி போட்டு அதனுடைய ரிப்போர்ட் வர்றவரை வெயிட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தடை? அதாவது இவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணும். ஏன்னா 3 பெரிய மாநிலங்கள்ல தோத்து போன கட்சி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவாலய அடிமைகள் ராகுல் காந்தி அலை வீசுது, மோடி ஒளிஞ்சுன்னுட்டார் அப்படின்றெல்லாம் யூடியூப் இது எல்லாத்துலேயும் விவாதங்கள்லாம் நடந்தது பார்த்தோம் நம்ம. ஆனால் மக்களுடைய தீர்ப்பு என்னங்கிறதையும் பார்த்தோம். எப்போதும் மத்திய பிரதேசில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் 0.5%, 1% தான் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 8% வித்தியாசம். நீங்கள் சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா முன்ன பிஜேபி வாங்கினது 33%, இப்போ 46%. ஆகவே மக்களோட மனோநிலை ஒன்று உதயநிதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் சனாதன இந்து தர்மத்துக்கு எதிராக பேசிய பேச்சும் ஒரு காரணம்னு சொல்லலாம். 2வது சென்டரில் இருக்கிற கவர்மெண்ட் நல்ல பெயர், அது காரணம்னு சொல்ல முடியும். அதனால இந்த மாதிரியா மக்கள் மனம் மாறி விட்டார்கள். அதனால இப்போ மக்கள் மனதை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணுங்கிற ஒரு குறுகிய நோக்கத்தில் தான் எதிர்கட்சிகள் இப்படி நடந்துருந்தாங்க. அதனால ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கீழ்த்தரமான நடவடிக்கை இருக்கிறவங்க இன்டீசன்ட் பிஹேவியர், இதில் துணை ஜனாதிபதி மாதிரியா ஒருத்தர் மிமிக்ரி பண்றார். அதை இந்த ரோடு சைடில் கீரிப்பாம்பு சண்டை ஓடணும், அவன் விடுறானோ விடலையோ சுற்றி இருக்கவனெல்லாம் கைதட்டின்னு இருப்பான். அந்த மாதிரி ராகுல் காந்தி கைதட்டின்னு இருக்க என்ன கூட்டம் இது? அதாவது ஒரு கண்ணியமான நல்ல பிஹேவியர் உள்ளவர்கள் பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியில இல்லைன்னு தெரியும். உங்களால தலைவரே டிசைட் பண்ண முடியாது. இந்த சமயத்துல நான் 98 நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். பிஜேபியில மேடம் ஜெயலலிதாவை அணுகி 98 எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு திரு ஜனாகிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சந்தித்து விவாதித்தார். போயிட்டு வந்த உடனே என்கிட்ட பேசினார். அப்போ என்னென்ன நடந்ததுங்கிறத பற்றி சொன்னார். நீங்கள் மறுநாள் பார்த்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா அவங்க முன்னாடியே கூட்டணி முடிவு பண்ணி இருக்கிற பாமக, மதிமுக, வாழப்பாடியார் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் அழைத்து வச்சு நேற்றுக்கு பிஜேபியிலேருந்து சந்திச்சாங்க அப்படின்னு ஒன்னே ஜனாஜி என்கிட்ட சொன்னது, மேடம் ஜெயலலிதா வைகோ ஜம்ப் நினைச்சார். ஏன்னா
நாம பிஜேபி வரமாட்டாங்கன்னு நினைச்சோம். இப்போ கூட வைகோ இருக்காரு, அதனால வெரிஃபையபிள். ஸோ நமக்கு பிஎம் கேண்டிடேட் கிடைச்சு பிஜேபி வந்தாங்க, அதனால நமக்கு அட்வான்டேஜ், we கேன் அக்செப்ட் அப்படின்னு சொன்னார். அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா பிஎம் கேண்டிடேட்டுங்கிறது முக்கியம். நேற்று இப்ப மம்தா பானர்ஜி என்ன ஃபீல் பண்றாங்க, நான் காங்கிரஸ் தலைவரை சொன்னதுனால ராகுல் காந்தி தான் நிதிஷ்குமாரை தூண்டி விட்டு இப்படி பிரச்சனை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு மம்தா பானர்ஜி பேசியிருக்காங்க. காங்கிரஸுக்குள்ளேயே குடிமைப்பிடி சண்டை இருக்கு, அப்புறம் இவங்க கூட்டணிக்குள்ள எங்கன்னு வரப்போறது. அதனால இவங்க ஒன்னா இருந்தது இல்லை, அதை போய் உடைக்கணும்னு பிஜேபிக்கான அவசியமான வேலை, அது தேவையில்லை. கூட்டணிகள் மாறுமா பாராளுமன்ற எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளையும்? இப்ப நீங்க கர்நாடகா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதும் திரு குமாரசாமி அவர்கள் இந்திய செஞ்சிருக்கார். இது ரொம்ப ரீசன்ட் டெவலப்மெண்ட். அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். பல பேர் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரமா இருக்கு, மக்கள் ஹாப்பியா இருக்காங்க, அதனால நாங்கள் சேர்றவங்க கூட நாளைக்கு சொல்லலாம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இட் இஸ் ஃபார் த நேஷனல் லீடர்ஷிப் டு டிசைட். இப்போ மத்திய அரசோட குழு இப்போ சென்னையில் ஆய்வு பண்ணாங்க. இப்போ 5 மாவட்டங்கள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இப்போ மத்திய அரசோட நிவாரண தொகைகள் தமிழக அரசுக்கு எப்போ தமிழ்நாட்டுக்கு எப்போ கிடைக்குது? அது நான் அமௌண்ட் இன்னைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எடுத்தோடனே 1000 கோடி சென்னைக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே அடிஷனலாக தென் மாவட்டங்களுக்குன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிற ஃபிகரே 2000 கோடியே இல்லை, இன்னும் இல்லை. அவங்க உடனடியாக அவங்க நிவாரணம் கேட்டிருக்கிறது 2000 கோடி. அதனால இதில் எவ்வளவு மத்திய அரசு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சென்னைக்கு இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நேர வந்திருக்க, சென்ட்ரல் டீமும் வந்தது. இங்கேயும் சென்ட்ரல் டீம் இஸ் ஆல்ரெடி தேர். அதனால அவங்களோட அசஸ்மெண்ட்டும் இருக்கும். தமிழகத்திற்கு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் நிச்சயமாக தாராளமாக இருக்கு. நான் பர்சன்டேஜை பற்றி பேசல, ஏற்கனவே கொடுத்திருக்கிற 6000 ரூபாயிலே சென்டர் ஷேர் 5500, மாநில அரசு கொடுத்திருக்கிறது நபருக்கு 500 தான். மாநில அரசு இந்த விஷயங்களை நியாயமா நேர்மையா மக்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்னதான் மூடி மூடி வச்சாலும் பாட ராகம் மூட மூட முன்முடி ரோகம்னா நடக்கும். அதனால அதெல்லாம் வேண்டாம். எப்படி 100% ஒரு நபருக்கும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு ரேஷன் கடையில் 100% சென்ட்ரல் சப்சிடி தான். மாநிலத்துக்கு 1 பைசா அதில் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஆனால் அந்த உண்மையை சொல்றது இல்லை. அதில் போடுற பையில கூட ஸ்டாலின் படம் சீஃப் மினிஸ்டர் போடலாம், ஹூஇஸ் கருணாநிதி, அவர் படத்தை எதுக்கு போடுறது? அந்த மாதிரியான ஒரு அரசியல் அத்துமீறல்கள், ஒரு பொலிட்டிக்கல் இம்ப்ரோப்ரைட்டி இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு. அது வேண்டாம். சென்டர் இவ்வளவு ஷேர் கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுதான் மாநில அரசுக்கு அழகு அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தேன். அதாவது ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் வாங்குற சம்பளம் கருணாநிதி வீட்டுக்காச, அவரோட பிதிர்ராஜ்ய சொத்தை, அது யாரோட பணம்? மக்கள் வரிப்பணம் தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு மாத்திரம் அதுல பெரிய விதிவிலக்கு இருக்கா? நீங்க வாங்குற சம்பளமே மக்களோட வரிப்பணம். அப்படி இருக்கிறத உதயநிதியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அது உதவாநிதி தான். அது ஸ்டாலின் சீக்கிரமே புரிஞ்சுப்பார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் மரண அடி வாங்கிறதுக்கு உதயநிதி காரணமா இருப்பார். அதனால அவர் புரிஞ்சுட்டு பையனை வாய முடின்றுன்னு சொல்றது அவருக்கு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, தேங்க்யூ.